நீ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் நிறைய பேத்துக்கு கோர்ட்டுக்கு போய் வாதாடணும், நம்மளும் ஜட்ஜு முன்னாடி நம்மளோட கேஸை வந்து ஓனாக நம்மளே வாதாடணும், அப்படி கோர்ட்டில் என்ன தான் இருக்குது, ஏன் கேஸ் முடியறதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு ஆர்வம், ஒரு கேள்வி எல்லாமே இருக்கும். இதுக்கான முழுமையான விளக்கத்தோட நம்மளுடைய சேனலில் மக்கள் கையில் அதிகாரம் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு வீடியோ. எங்கே பார்த்தாலும் இந்த மீடியேட்டர் புரோக்கர் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்க பில்டிங் கட்டுறதுக்கும் அதே மாதிரி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு தடையில்லா சான்று இதை வாங்கி தரதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்கு வந்து 15 லட்சத்துலேருந்து பல ஸ்கூலோட மொத்தமாக சேர்த்தி ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. அது யாருன்னா டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க, அரசகுமார் அப்படிங்கிறவங்க. அதனால் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த லஞ்சம் வாங்குறது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும்னா, ஸ்கூல்ஸ் வந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தேவையான எக்யூப்மெண்ட் அவங்களால வாங்க முடியாது. எஜுகேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே தான் லஞ்சம் பரவி இருக்கு. இப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்க சரி, ஆனால் இப்போயே லஞ்சம் வாங்கியிருப்பாரு. இதெல்லாமே போன ஆட்சி காலத்துலேயே அவர் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கான கைதே இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஏன் போன ஆட்சியில் பண்ணல? ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம். இப்போ சொல்லுங்கள், டிஎம்கே நமக்கு தேவையா? அதே மாதிரி இது சம்மந்தமான புகார் எல்லாமே போன ஆட்சியிலேயே போயிருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேத்துக்கு தான் மற்றவங்களோட காலை பிடிச்சே வாழ்ந்தே பழக்கமாயிருச்சு. அப்படிங்கும்போது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க?